வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் தேடலில் இன்றைய தேடல் தமிழரின் அரிய கண்டுபிடிப்பு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சின்ன வயசில் கூட சொல்லியிருப்பாங்க, புளிய மரத்தடியில் போகாத பேய் இருக்குது, புளிய மரத்தடியில் போகாத பேய் இருக்குன்னு. உண்மையிலேயே புளிய மரத்தடியில் பேய் இருக்கா? ஏன் அப்படி சொல்லணும்? பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் தமிழன் அப்படி சொன்னதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. புளிய மரத்தடியில் போகாத பேய் இருக்குது. அதே மாதிரி அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்கார், அவரை சுற்றுனீங்கன்னா உனக்கு நல்லது. இந்த ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான விஷயம், அறிவியல் பூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, மரங்கள் அதிக அளவில் ஆக்சிஜனை வெளிவிடும். ஆனால் அந்த ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய மரங்கள் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இது சயின்ஸ். அதுலேயுமே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அரச மரம். 99% ஆக்சிஜனை அந்த அரச மரம் வெளியிடும். ஆனால் புளிய மரம் 35% ஆக்சிஜனை தான் வெளியிடுது. இதனால் அதுக்கு அடியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, யார் அவன் கிறுக்கு பையன், அங்கே போய் நம்ம போனால் 35% ஆக்சிஜனை அது நமக்கு கெட்டதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக எதாவது ஒன்று சொல்லி பயன்படுத்தினா தான் நம்ம அது புரியும். அப்படிங்கிறதுனால பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாங்க. ஆனால் அரச மரத்தடியில் ஏன் பிள்ளையாரை வச்சு சுத்த சொன்னாங்க அப்படின்னா, அரச மரத்தடியில் 99% ஆக்சிஜன் கிடைக்குது. நீங்கள் சுற்றுனா உங்கள் கர்ப்பப்பை சுத்தமாகும், குழந்தை தங்கும். இதை சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதனால் கடவுள் மேலே நமக்கு பயபக்தி இருக்குது. அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு சுத்த சொன்னார் தமிழன். தமிழர்கள் கண்டுபிடித்தது எல்லாமே அறிவியல் பூர்வமானது தான். அறிவியல் வருவதற்கு முன்பாகவே அதற்கு பயன்படுத்திய அந்த திட்டங்கள் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லாமே பயனுள்ளதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ சொல்லுங்கள், புளிய மரத்தடியில் பேய் இருக்கா இல்லையா? இருக்குதானே? ஆக்சிஜன் 35%. அதனால சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.